உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னே தெரியாமல் கண்ட காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்னே, சொரியாசிஸ், ஸ்கின் கேன்சர் மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம். அப்புறம் கடைசியில் ஐ படம் விற்கிற மாதிரி தான் ஆகணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஃபாலோ போட்டு வாங்க. சரிடா பிரதீப், இவ்வளோ சொல்கிற என் ஸ்கின் டைப் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? அதுக்கு தான் வாட்ச் அண்ட் வெயிட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஒரு கிளீன்சரோ ஒரு பார் சோப்போ எடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களோட ஃபேஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம நோட் பண்ணணும். உங்கள் ஸ்கின்ல ஆயில் செக்ரேட் ஆகி ஷைனிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி டைப்பு. இதுவே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரை ஸ்கின். ஒருவேளை உங்கள் ஸ்கின் ஆயிலியும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் அங்கங்கே ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து கம்பைன்டு டைப்னு சொல்லுவாங்க. உங்கள் ஸ்கின்னு ட்ரையாகவும் இல்லாமல் ஆயிலாகவும் இல்லாமல் ஹைட்ரேட்டடாக நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது நார்மல் டைப்னு சொல்லுவாங்க. இதில் எதுவுமே இல்லாமல் இச்சஸோ ரெட்னஸோ பேட்சாக எங்கேயாவது வீங்குற மாதிரியோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் டைப்பு. சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்லேயே ஏகப்பட்ட டைப் இருக்குது, ட்ரை, நார்மலு, ஆயிலி அப்படின்னு. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸு, அது எந்த ஸ்கின் டைப்புக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளத்தை நம்ம இப்போயே தடுக்கலாம். ஸோ இந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.